எல்லோருக்கும் வணக்கம். இது இன்னும் ஒரு காணொளி. இன்று மே மாதம் 3ஆம் தேதி. அதாவது ஈரான் அமெரிக்க போரில் ஈரான் அமெரிக்காவுக்கு 14 அம்ச கோரிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தது. பாகிஸ்தான் வழியாக அனுப்பப்பட்ட கடந்த வியாழக்கிழமை அனுப்பப்பட்ட இந்த கோரிக்கையில் அவர்கள் 2 படிமுறைகளின் ஊடாக ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். ஒரு வித்தியாசமாக இந்த தீர்வு திட்டம் கூட சந்தைகள் திறப்பதற்கு சற்று முன்னர் நிகழ்ந்திருக்கின்றது. சந்தைகள் திறப்பதற்கு முன்பு எப்போதும் சில சாதகமான செய்திகள் வரும், பின்னர் வேறு இறுதியில் தான் கெட்ட செய்தி வரும். ஸோ அதே போல தான் இந்த முறையில் நடந்திருக்கின்றது. அதாவது அதே சமயம் முதலில் ட்ரம்ப் அந்த தீர்வு திட்டத்தை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகின்றார். பேருந்து பரிசீலிப்பதாக கூறுகின்றார். பேருந்து ஈரான் 1979ஆம் ஆண்டு வரை இருந்து செய்ததுக்கு பதில் கூற வேண்டும் என்று கூறுகின்றார். இப்போது CNN செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது, இந்த திட்டத்தை ட்ரம்ப் அதுக்கான பதிலை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றது. அதாவது தனது 14 அம்ச தீர்வு திட்டத்திற்கு அமெரிக்கா பதில் அளித்துள்ளதாக ஈரான் கூறுகிறது. வாஷிங்டனின் பதிலை தெஹ்ரான் ஆய்வு செய்து வருகிறது என்றும், இத்திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். முந்தைய செய்திகளுக்கு மாறாக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் 14 அம்ச திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. அமெரிக்காவின் பதில் பாகிஸ்தான் வழியாக வழங்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்றும் உறுதிமொழிகள் இந்த திட்டத்தில் அடங்கியுள்ளன என்ற செய்தியையும் ஈரான் மறக்கின்றது. இது இன்று முன்னதாக அல் அரபியா தெரிவித்த செய்திக்கு முரணாக உள்ளதாக கூறப்படுகிறது. 1 மணி நேரத்துக்கு முன்பு இருந்ததை விட நிலைமை தற்போது மிகவும் குழப்பமாக உள்ளதென்று CNN தெரிவித்திருக்கின்றது. அதாவது தற்போதைய நிலையில் ட்ரம்பிற்கான வாய்ப்புகள், இதே நேரம் ஈரானின் செய்தி நிறுவனமான பிரஸ் டிவி என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், ட்ரம்புக்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாக ஈரானின் IRGCயின் உளவு பிரிவு நம்புகின்றது என்றும், சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய அனைத்தும் வாஷிங்டனின் நிலைப்பாட்டிலிருந்து பகிரங்கமாக விலகியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு 2 வழிகளே எஞ்சியுள்ளன செயல்படுத்துவதற்கென்றும், அதிக ஆபத்துக்கள் நிறைந்த இராணுவ தாக்குதல் அல்லது ஈரானின் நிபந்தனைகளை திறம்பட ஏற்கும் ஒரு ஒப்பந்தம். ட்ரம்ப் இன்னும் நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தி வருகிறார். ஆனால் நிலைமை ஏற்கனவே மாறிவிட்டதாக தெஹ்ரான் நம்புகின்றது என்று அந்த செய்தித்தளம் கூறியிருக்கின்றது. தற்போதைய நிலவரம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட்டு தலைமையக தலைவர் அமெரிக்காவின் பென்டகன் தலைமை தளபதி, அதாவது முப்படைகளின் பிரதானி ஜெனரல் டான் ஹெயின் சென்ட்காம், அதாவது மத்திய கிழக்கின் கட்டளை மையமான சென்ட்ரல் கொமாண்டின் தளபதி பிராட் கூப்பர் ஆகியோர் ட்ரம்புடன் ஒரு 45 நிமிடங்கள் நடவடிக்கை அறையில் சந்தித்து பேசியிருந்தார்கள். அடுத்தது என்ன செய்யலாம் என்பது குறித்த திட்டங்களுடன் அந்த கூட்டம் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. எங்களுக்கு புரிந்த வரையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்காக தரைப்படைகளை அனுப்புவது, ஹார்முஸ் நீரிணையின் சில தீவுகளை கைப்பற்றுவது, ஒருவேளை மீண்டும் தலைமையை வீழ்த்துவதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலை நடத்துவது போன்ற விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது நடந்தாலும் பல அமெரிக்க இராணுவ தளங்கள் இன்னும் அப்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6500 டன் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அது ஒரே நாளில். மேலும் பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து 403 விமானங்கள் மற்றும் 10 கப்பல்கள் மூலம் 1,15,600 டன் இராணுவ ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருந்தன. இது இஸ்ரேலுக்கு மட்டும்தான். இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்த ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மிக நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் ஒபேக்கிலிருந்து விலகி இருக்கின்றது. அணுசக்தி திட்டம் என்று வரும்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் ட்ரம்ப் மிகவும் பிடிவாதமாகவே இருக்கின்றார். இப்போ இந்த தகவல்களை பார்க்கும்போது ட்ரம்ப் நேரடி தொலைக்காட்சியில் தனது சொந்த தூதரையே குறைத்து மதிப்பிடுகிறார்.
மருத்துவ நோக்கங்களுக்காக ஈரானுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா இலவசமாக வழங்கியதாக விட்கோஃப் மேக்ஸிடம் கூறினார். அதாவது மருத்துவ நோக்கங்களுக்காக யுரேனியத்தை செறிவூட்டுவதற்காக ஆகவா என்று இது பற்றி கேட்டபோது ட்ரம்பின் பதில் ஒருவேளை அது அவ்வளவு தீவிரமான ஒரு முன்மொழிவாக இருந்திருக்காது என்று கூறியிருக்கின்றார். நான் அவர்களுக்கு எதையும் கொடுக்கப் போவதில்லை. எனவே ட்ரம்புக்கும் தூதருக்கும் பேச்சுவார்த்தையாளர்களுக்கும் இடையே ஒருவித முரண்பாடு நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஈரான் எதையும் ஏற்றுக்கொள்வதை மிகவும் கடினமாக்கிறது. இதற்கிடையில் ஈரானும் விட்டு கொடுக்கவில்லை. முஷாபா அண்மையில் ஒரு போர்க்கால உரையை நிகழ்த்தியிருந்தார். மொய்தபா ஹமானி அண்மையில் ஒரு போர்க்கால உரையை நிகழ்த்தியிருந்தார். அதில் வெற்றியை பிரகடனப்படுத்தி இப்பகுதியிலிருந்து அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் ஈரானின் பேச்சு அவர்கள் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பது போலவே தெரிகின்றது. அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உண்மையில் வேறு வழிகள் இல்லை. தரைப்போர் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அது யுரேனியத்தை கைப்பற்றும் முயற்சியாக இருந்தாலும் சரி, சிறப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இது முற்றிலும் பலனளிக்காது. ஏனென்றால் ஈரானியர்கள் எதற்கும் தயாராகவே இருக்கிறார்கள். அவர்கள் நன்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது அவர்களின் புவியியல் அமைப்பு. மேலும் அனைவருக்கும் தெரியும், அவர்கள் அங்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் பங்கர்கள் மற்றது அவர்களின் கட்டுமானங்கள் எல்லாம் மிகவும் பலமாகவே இருக்கின்றன. கிட்டத்தட்ட உக்ரைனை விட 3 மடங்கு மிகப்பெரிய நாடு. உக்ரைனில் உங்களுக்கு தெரியும், கடந்த 4 வருடமாக ரஷ்யா மேற்கொண்டு வருகின்ற படை நடவடிக்கை. இப்போ ஈரானை பொறுத்தவரையில் உக்ரைன் சனத்தொகை இந்த ரஷ்யாவின் படை நடவடிக்கை ஆரம்பித்த போது 42 மில்லியன், இப்போது 20 மில்லியனாக சுருங்கி இருக்கின்றது. ஆனால் ஈரான் மக்கள் தொகை 93 மில்லியன். நாடோ உக்ரைனை விட 3 மடங்கு பெரியது. ஆயுத வளத்தில் அவர்கள் மிகவும் சிறந்தும் விளங்குகிறார்கள். அப்போ இந்த நிலையில் தரைப்படை நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். எனவே அவர்கள் நன்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றது உறுதி. மேலும் அவர்களிடம் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானிடம் உள்ளன. ஏனென்றால் இந்த போர் நிறுத்தம் முடிகின்ற தருணத்தில் கூட அவர்கள் அமெரிக்காவின் விமானங்களை, எல்லா வகை விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். எனவே தீவுகளுக்கு சென்று அவற்றை கைப்பற்ற முயற்சிப்பதும் கூட பலன் அளிக்காது. ஏனென்றால் போர் தொடங்கியவுடன் பகைமை நடவடிக்கை மீண்டும் தொடங்கும். ஈரானின் பதிலடி மீண்டும் தொடங்கும். மற்றும் நாம் மற்றொரு நாளில் பேசியது போல ஈரானியர்களிடம் மிக அதிகமான இராணுவ வழிகளும் ஆயுதங்களும் இருக்கின்றன. மிக மிக அதிகமான இராணுவ இலக்குகள் அவர்களிடம் இருக்கின்றன. உண்மையில் அமெரிக்கர்களின் கடற்படை உட்பட அனைத்தும் அவர்களின் தாக்குதலுக்கு இந்த முறை உட்படலாம் என்றுதான் கூறப்படுகிறது. இது ஒரு கவர்ச்சிகரமான இலக்கு, ஒரு பலவீனமான நிலை. ஏனென்றால் கடந்த முறை குறிப்பிட்டது போல ஈரானியர்களிடம் துல்லியமான தாக்குதல்களுக்கான திறனும் நீண்ட தூர ஏவுகணைகளும் உள்ளன. நான் ஏவுகணைகள் என்று சொல்லும்போது ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை பற்றி பேசுகிறேன். உண்மையில் ஈரானிடம் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியாகோ காசியா வரை செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருப்பது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்று ட்ரம்ப் கூறியதை கேட்டிருந்தோம். அவற்றை விட அதிக தூரம் செல்லக்கூடியவையாக இருந்தால் கூட நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம். ஏனென்றால் ஈரான் ஆயுத வளங்கள் அவ்வாறு தான் இருக்கின்றன. அவர்கள் இன்னும் பல ஏவுகணைகளை பயன்படுத்தவே இல்லை. மேலும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் என்பது வெறும் தூரத்தை பற்றியது மட்டுமல்ல. அவை அண்மை விண்வெளி என்று அழைக்கப்படும் பகுதியில் செயற்படுகின்றன. அதாவது வளிமண்டலத்துக்கு மேலாக சென்று செயற்படக்கூடியவை. மேலும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை தடுப்பதற்கு அல்லது அதற்கு எதிராக பாதுகாக்கும் திறனை அமெரிக்கர்கள் இதுவரையில் பெறவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது அமெரிக்கர்கள் தங்கள் ஏவுகணைகளை குவித்து வரும் நிலையில் அவர்கள் பயன்படுத்தும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் என்று அழைக்கப்படுவதை அங்கு கொண்டு வந்திருப்பதாக அல்லது கொண்டு வரப்போவதாக அறிக்கைகள் கூறுகின்றன. உண்மையில் இந்த ஏவுகணை செயற்பாட்டு ரீதியாக இன்னும் சோதிக்கப்படவில்லை. 2025 கடந்த ஆண்டு தான் அது பாவனைக்கு வந்தது. அது களமுனையில் சோதிக்கப்படவில்லை.
பரிச்சதமாக சோதிக்கப்பட்டது. மேலும் அவ்வாறு சோதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவை இன்னும் சோதனை கட்டத்தில் தான் உள்ளன. எனவே மிக குறைந்த அளவில் தான் அதன் உற்பத்தியும் இருக்கும். எனவே அவர்கள் அதை போர்க்களத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது கணிசமான அளவு அதை பயன்படுத்தலாமா தெரியாது. அதே சமயம் கடந்த போரின் போது, அதாவது இந்த 38 நாள் போரின் போது டொமஹாக் ஏவுகணை 4000 கையிருப்பில் இருந்த ஏவுகணையில் 1000 கிட்டத்தட்ட முடித்து விட்டார்கள், 25 வீதம். இப்போ இனியொரு தாக்குதல் என்று சொன்னால் இன்னொரு 1000 இலகுவாக அவர்கள் கையை விட்டு போகும் என்று தான் நினைக்கிறோம். ஒருவேளை ஈரானியர்களுக்கு ரஷ்யர்கள் மற்றும் சீனர்கள் ஆகிய இரு நாடுகளும் உதவி செய்வதை அமெரிக்கா அறிந்திருக்கலாம். இந்த இரு நாடுகளும் மிக நீண்ட காலமாகவே ஹைப்போசோனிக் குரூஸ் ஏவுகணைகளை செயற்பாட்டில் வைத்திருக்கின்றன. ரஷ்யா உங்களுக்கு தெரியும், உக்ரைன் பகுதியில் கின்சால் ஏவுகணையை பயன்படுத்துகின்றது பல தடவைகள். அதே போல் அது மிக் 31 ரக விமானங்களில் இருந்து தான் அதை ஏவுவதுண்டு. அதே போல் சர்கான் ரக கடல் ஹைப்போசோனிக் ஏவுகணையும் ரஷ்யா பயன்படுத்தி இருந்தது. எனவே அவர்கள் அந்த தொழில்நுட்பம் அனைத்தையும் ஈரானியர்களுக்கு பகிர்ந்திருக்கலாம் என்று இப்போது கூறப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் அவர்களிடம் உள்ள வாய்ப்புகளின் பட்டியலை எங்களால் கொடுக்க முடியும். இப்போ ஏற்கனவே ஈரானிடம் ஹைப்போசோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன. அதுவும் ஒலியை விட 10 அல்லது 15 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடியவை என்று கூறப்படுகின்றது. நிச்சயமாக இராணுவ ரீதியான வாய்ப்புகளும் லாபகரமான வாய்ப்புகளும் ஈரானுக்கு சாதகமாகவே உள்ளன. அவர்கள் செங்கடலை முடக்க முடியும். இப்போது சோமாலியர்களும் நாங்கள் செங்கடலை முடக்க முடியும் என்று கூறுகிறார்கள். 2 கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் சோமாலியர்கள். ஒரு கப்பலை கைப்பற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள், அதுவும் இஸ்ரேலுடைய கப்பல். பிறகு ஹூதிஸ் ஏமனின் ஹூதிஸ் அமைப்பு இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை. அவர்களால் நீர்மூழ்கி கப்பல் கேபிள்களை துண்டிக்க முடியும். சுருக்கமாக சொன்னால் போர் மீண்டும் தொடங்கினால் வெளிப்படையாக அது அமெரிக்கர்களால் தான் தொடங்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் 2 பெரிய பலங்களை அவர்கள் மிக கடுமையாக இழப்பார்கள். அந்த 2 பலங்கள், முதலாவது அமெரிக்காவின் இராணுவ சக்தி, அதன் மிக கடுமையான சரிவை நாங்கள் இங்கே காணலாம். 2வது உலகின் கையிருப்பு நாணயமான அமெரிக்க டாலர். ஏனெனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்போது இந்த அழிவுகளால் நான் இந்த தாக்குதலில் ஈரானின் உட்கட்டுமானங்களை அழிப்பேன் என்று கூறுகிறார். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளிலும் அவ்வாறே செய்வேன் என்று ஈரான் கூறுகிறது. நிச்சயமாக ஈரானியர்களுக்கு இப்போது மிகவும் லாபகரமான இலக்குகளாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகியன இருக்கின்றன. இந்த 3 நாடுகளுடன் தான் அவர்களின் வெளியுறவு அமைச்சர் சமீபத்தில் பேசவில்லை. அவர் மற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுடன் பேசியிருக்கின்றார். ஆக நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், கடந்த முறை சொன்னது போல அதிபர் ட்ரம்ப் இந்த போர்க்களத்திலிருந்து வெளியேறுவதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. ஆனால் ஒரு வேளை அவருக்கு ஒரு கட்டாயம் இருக்கலாம், அவர் வெளியேற விரும்பலாம். ஆனால் நெத்தனியாகு அவரை போர்க்களத்திலிருந்து வெளியேற அனுமதிக்க மாட்டார். எனவே அமெரிக்காவின் சக்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சியை நாங்கள் காணலாம். இவை அமெரிக்காவின் 2 பலமான பலங்கள் என்று சொல்கிறது. எப்படி இருந்தாலும் இது ஒரு மற்ற விடயம். அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரஷ்ய அதிபர் பூட்டினை ஈரானின் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி நீண்ட நேரம் சந்தித்து உரையாடி இருந்தார். அதற்கு பிறகு உடனடியாகவே ட்ரம்பும் பூட்டினும் நீண்ட நேரம் உரையாடினர். அப்போது பூட்டின் அவரிடம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதாவது இந்த தாக்குதலை தொடர வேண்டாம் என்றும், மேலும் எந்த போரையும் அல்லது விரோத போக்கையும் அதிகரிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இப்போது என்ன நடக்கும் என்றால், பூட்டின் சீனாவுக்கு செல்ல போகிறார். அந்த 2 வாரங்களில் பூட்டின் சீனாவுக்கு, அதாவது அடுத்து வரும் 2 வாரங்களுக்கு பூட்டின் சீனாவுக்கு செல்ல போகிறார். ஏனெனில் 2001 கையெழுத்திடப்பட்ட ரஷ்ய சீன நட்புறவு கூட்டாண்மையின் 25வது ஆண்டு நிறைவு மே மாதத்தில் வருகிறது. எனவே போர் தொடங்கும் போது அவருக்கும் பூட்டினுக்கும், அதாவது சீன அதிபருக்கும் பூட்டினுக்கும் அதை முழுமையாக மறுபரிசீலனை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை போர் நடந்தால்
ட்ரம்பால் சீனாவுக்கு செல்ல முடியுமா என்பதும் உறுதியாக தெரியவில்லை. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவின் குளோப் மாஸ்டர் C-17 ரக விமானங்கள் சீனாவில் தரையிறங்கி வருகின்றன. எனவே ட்ரம்ப் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகத்தான் விமானங்கள் தரையிறங்குகின்றன என்ற கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் இப்போது போர் இடம்பெற்றால் அவர் சீனாவுக்கு செல்ல முடியுமா என்பதும் உறுதியாக தெரியவில்லை. ஏனெனில் தற்போது அவர் மே 14 அன்று அங்கு செல்ல திட்டமிட்டிருக்கின்றார். சுருக்கமாக சொன்னால் இதுதான் விடயம். அவர் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவருடைய முழு அமைச்சரவையும் நாங்கள் இப்போது கேட்பது போல அந்த அமைச்சரவையில் எவரும் அவருக்கு ஆலோசனை சொல்பவர்களாக தெரியவில்லை. அவர்கள் அடிப்படையில் ஜனாதிபதியை மகிழ்விக்க விரும்பும் நபர்களாகவே இருக்கிறார்கள். யாராவது அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்வதை நாங்கள் அரிதாகத்தான் கேட்கின்றோம். அதுதான் ட்ரம்புக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனமாகவும் இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த போரை பொறுத்தவரையில், அதாவது இனி எதிர்வரும் காலங்களில் போர் ஆரம்பித்தால் கூட தரை தாக்குதலுக்குரிய புவியியல் நிலைமையும் மாற்றமடைந்துதான் இருக்கின்றது. மண் புயல், கடும் வெப்பம் என்பன ஈரானியர்களுக்கு ஒரு பழக்கமானவையாக இருக்கும். ஆனால் அமெரிக்க படையினருக்கும் அமெரிக்க படைக்கலங்களுக்கும் அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த இயற்கை கை கொடுக்கும் என்பதும் அது பாதகமாக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. எனவே ஒரு மிகப்பெரிய படை நடவடிக்கைக்கான உகந்த காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையிலும் அமெரிக்காவால் இந்த முற்றுகையை தக்க வைக்க முடியுமா என்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. சரி, அமெரிக்கா அவ்வாறு முற்றுகையை தக்க வைத்தால் ஏனைய ஐரோப்பா உட்பட ஏனைய நாடுகளின் நிலை என்ன என்றதும் மிகப்பெரியொரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் இந்த முற்றுகைக்குள் ஈரான் கிட்டத்தட்ட 27 கப்பல்களில் எண்ணெய்களை கொண்டு சென்றிருக்கின்றன. அவற்றில் 40% அமெரிக்கா தடுத்தறிந்து திருப்பி அனுப்பினாலும் 60% எண்ணெய்கள் அந்தந்த இடங்களை போய் சென்றடைந்திருக்கின்றன. நேற்று ஈரானிலிருந்து சென்ற 2 மில்லியன் பேரல்களுடைய எண்ணெய், கிட்டத்தட்ட $220 மில்லியன் பெறுமதியான எண்ணெய் இந்தோனேஷியாவை சென்றடைந்திருக்கிறது. மொத்தத்தில் ட்ரம்பின் இந்த படை நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, முற்றுகை நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அவை இரண்டும் வெற்றி பெறும் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரே ஒன்று, ஈரானின் நிபந்தனைகளை ஏற்று ஒரு உடன்பாட்டுக்கு வருவது ஒன்றுதான் தற்போது இருக்கின்ற ஒரே வழியாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.